அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. அருட்பெரும் ஜோதி அருள் திரு ராமலிங்கம் வள்ளல் பெருமான் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 100. ஏவலர் புகழ் நமது நாவல உரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம் என்று வள்ளல் பெருமான் பாடியிருக்கக்கூடிய 100வது திருவடி புகழ்ச்சியினுடைய உரை விளக்கம். சுந்தரர் நாவல உரர் திருப்பாட்டு. சுந்தரரை சிவனே ஏவல் கொள்ள செய்துவிட்டதா. இவர் வினை வழி எத்தனையோ சோதனைக்கு உட்பட்டாலும் கடவுளினுடைய தோழமையால் எத்தொல்லையிலுமிருந்து விடுவிக்க பெற்றார். எப்படி வாழ்ந்தாலும் கடவுளிடத்தில் தீவிர பக்தியாய் இருந்ததால் போதும், நன்மை அடைந்து விடலாம் என்பது இவர் மூலமாக வெளியாகி உள்ளனர். நிறையருள் வெளிப்படாத போது ஏக தேச அருளை பெரிதென கொண்டு புலன் வாழ்வில் திளைத்தவர்கள் பலவேறு வேதனையும் சோதனையும் ஏற்பட்டு முடிவில் இறைநிலைக்கு ஏறிவிடலாம் என்பது முன்னோர் திட நம்பிக்கை. ஆனால் முடிவு மறைவே என்பது வெளிப்பாடு. நம் பெருமானாருக்கு அருட்பெரும் திருவடி அருட்பாவின் மூலம் இரண்டுற்று அதுவாகி இருந்து கொண்டு வினயமே சுகந்த வடிவிலே வாழ்ந்து கொண்டு இருக்க செய்துவிட்டது. பெருமைப்படக்கூடிய செய்தியா. வெற்று பக்தி செயலால் சுத்த தயவு இன்மையால் தனருக்கும் பிறருக்கும் எவ்வளவு சோதனையும் துன்பமும் சூழ இடம் உண்டாக்கி விடுகின்றனவாம். ஜீவ தயவு அடிப்படையில் புலன் இச்சையின்றி உயிர்களை காத்து உள்வொளி வளத்தாலே தொண்டன கொண்டால் துன்பிலா இன்பமெல்லாம் பெற்று என்றும் மங்கள வாழ்வு வாழலாம் என்பது இப்பதத்தின் ஆணை என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. இந்த திருவடி புகழ்ச்சி 100வது பாடல். ஏவலர் புகழ் நமது நாவல உரர் புகழ் இசை திருப்பாட்டு பதம் என்று ஏக இறைவனுடைய அருளை பெற்றவர்கள் சைவ குயவர் நால்வர் என்று சொல்லக்கூடிய சுந்தரர், நாவலர், அப்பர், மாணிக்கவாசகர் என்று சொல்லக்கூடிய நிலையில இறைவனையே துணையாய் கொண்டவர்கள். ஆகவே அவர்களுக்கு எந்த சோதனை வந்தாலும் ஏக இறைவனே வந்து அவர்களுக்கு அருள் புரிந்தார் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய நிகழ்வு. அப்படி அருளை பெறக்கூடிய நிலையிலே ஏக இறைவனோடு ஐக்கியமாக வேண்டும் என்கிற திட நம்பிக்கையும் அதனால் முடிவு மறைவு என்பது வெளிப்பாடு. நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிக்கோ ஏக இறைவன் அந்த ஜீய தயவு அடிப்படையிலே புலன் இச்சையின்றி உயிர்களை காத்து உள்வொளி வளர்த்து
தொண்டன கொண்டால் துன்பில்லா இன்பமெல்லாம் பெற்று என்றும் மங்கள வாழ்வு வாழலாம் என்பது இப்பதத்தின் ஆணை. இந்த பதத்தின் ஆணையைத்தான் பெற்றவர் நம்மளுடைய திரு அருள் பிரகாச வள்ளல் பெருமான் அவர்கள். அவர் அந்த ஏக இறைவனோடு ஐக்கியமாகி மூச்சை கவனி பேச்சை குறை என்ற நிலையிலே அந்த ஏக இறைவனோடு அடைக்கலமாகி அவர் உருவாக்கிய திருவருட்பா பாடல்களே சாட்சி. 1 to 6 வரை அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் நம்மை உள்ளம் கவருகின்ற பாடல். அதனால தான் அவர் கேட்குறாரு, ஏக இறைவன் கிட்ட என்ன கேட்குறாரு? அப்பா நான் வேண்டுதல் கேட்டறிதல் புரிதல் வேண்டும். 6 உயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே எந்தை நினது அருட்புகழை ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலையில் மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்த்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பாது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவா நினை பிரியாத நிலைமை வேண்டுவன என்று ஏக இறைவனோடு பாடிய அந்த அற்புதமான பாடலை உங்கள் முன்னால் பதிய பண்ணி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தருப்பெரி கருணை தன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே. துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த அருள் திரு வள்ளலார் ராமலிங்க சாமிகளின் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி, இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகளுடைய திருவடியை, ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி, இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்த களத்திலே கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.